ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடணும்னா வெயிட் பண்றேன். ரெக்கார்டிங் போட்டுக்கங்க. நிதிஷ் நீ போடு. யார் லேப்டாப் வச்சிருக்கீங்களோ அவங்க போடுங்க. நான் போட்டேன். டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இன் Oracle Apex. 3 மேஜர் டைப்ஸ் இருக்குடா. 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு. ரிப்போர்ட்னா இருக்கா, ஐடியா இருக்கா? இருக்காடா? இல்லையா? சரி. ரிப்போர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஷோ பர்பஸ் கொடுக்குறோம் பாத்தியா. டேட்டா வந்துட்டு நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கும். ஓகே, இதை வந்து ரிப்போர்ட்டிங் வந்துட்டு என்னன்னா, ரிப்போர்ட்டிங்னா அந்த டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்றதுன்னு அர்த்தம். அதுக்காக யூஸ் பண்ணதுதான் ரிப்போர்ட். எப்படி சொல்றது, இப்ப எஃப்ஐஆர் ரிப்போர்ட்னா என்னது, அதுல வந்து அந்த நடந்த டேட்டா எல்லாம் இருக்கும் கரெக்டா. சோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டம்ல போட்ட டேட்டா எல்லாம் இருக்கும்ல, டேபிள்ல இருக்கும். நம்மளோட லெவல்ல டேபிள்ல இருக்கும் டேட்டா. கரெக்டா? கரெக்டா நிதிஷ்? டேய் டேபிள்ல இருக்கும் கரெக்டா டேட்டா. சோ இந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை யூசர் வந்துட்டு செலக்ட் ஸ்டார்னு டேபிள் நேம் போட்டு பார்க்க முடியுமா? பாப்பானா? ஆமாவா? டேய் யூசர் பார்க்க மாட்டாடா, நம்ம டெவலப்பர்ஸ் நம்ம பார்க்கறோம். பேக் எண்ட்ல நம்ம அக்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை டெவலப் பண்ணவன் தான் டெவலப்பர். நம்ம பேக் எண்ட்ல இருந்து பார்க்கலாம். அந்த கூகுள் ஃபார்மை யாருக்காக டெவலப் பண்ணிருப்போம்? ஹெச்ஆருக்காகவோ இல்ல மேனேஜருக்காகவோ டெவலப் பண்ணிருப்போம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். சோ அந்த ஹெச்ஆரோ மேனேஜரோ என்ன பண்ணுவானா, அவன் போயிட்டு ஆரக்கிள்குள்ள கனெக்ட் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள்ல டேட்டா இருக்குன்னு பார்க்க முடியாது. இவங்க ஃபில் பண்ண டேட்டாவை நம்ம ஷோ பர்பஸ் கொடுக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட வேலையே. எண்ட் யூசர்ன்றவன் அந்த அக்சஸ் பண்றான் பாத்தியா, அதாவது ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒரு எண்ட் யூசர் இருப்பான். நீ கொடுக்குற கூகுள் ஃபார்முக்கு யாரை வந்து யூஸ் பண்றாங்களோ அவன் தான் யூசர். நீ கொடுக்குற ரிப்போர்ட்டோட எண்ட் யூசர் யாருன்னா, யாரு பார்க்க போறாங்களோ அவங்க. யாரு பாப்பா? ஹெச்ஆர் லெவல்ல மேனேஜர் லெவல்ல பாப்பாங்க, இல்ல எந்த யாருக்கு தேவையோ அவங்க பாப்பாங்க. கரெக்டா? ஆமா. சோ அவங்க பாக்குறபடி நம்ம டேட்டாவை கொடுக்கறது தான் ரிப்போர்ட். ஓகே ஓகே. அது நிறைய அதுல இருக்கு. நீ பேப்பர்ல இது போட்டனால ரிப்போர்ட் தான். எக்ஸல்ல கூட தான் எக்ஸல்ல இருந்து நீ டேட்டா போட்டா அதுவுமே ஒரு ரிப்போர்ட் தான். சோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு அபெக்ஸ்ல. நேத்து எப்படி நான் ஒரு டேபிளை எடுத்தோன்னே அது ஃபார்மா கன்வெர்ட் ஆச்சோ, எப்படி இன்சர்ட் ஸ்கிரிப்ட் அதுவா எடுத்துச்சோ, அதே மாதிரி நம்மளுக்கு Oracle Apexல 3 ரிப்போர்ட் இருக்கு. ஒன்னு கிளாசிக் ரிப்போர்ட், இன்னொன்னு வந்துட்டு இன்டராக்டிவ் ரிப்போர்ட், இன்டராக்டிவ் கிரிட். சரியா? இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन தான். கிளாசிக் ரிப்போர்ட் அப்படின்னா கிளாசிக் ரிப்போர்ட் அப்படி என்ன பண்ணும்னா எதுவுமே பண்ணாது. அதுல ஆக்சுவலா எதுவுமே பண்ண முடியாது. நீ வெறும் டேபிளை மட்டும் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். 10 காலம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், A B 10 காலம் இருக்குன்னா இது காலம் இது ரோ இப்படி இருக்குதுன்னா இது நீ எந்த சும்மா பார்க்க மட்டும் தான் முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்சர்ட் அப்டேட் டெலீட் எதுவுமே பண்ண முடியாது கிளாசிக் ரிப்போர்ட்ல. இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா சார்ட் பண்ணலாம், யூசரே சார்ட் பண்ணலாம். இதெல்லாம் சார்ட் பண்ண முடியாது. சார்ட்னா தெரியும்ல, அசெண்டிங் டிசெண்டிங்ல பண்ணலாம். ஓகே, சோ அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இதில் காட்டுறேன். இது பார்த்தா கூட உங்களுக்கு புரியாது. நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னோட லாகின்ல போறேன்டா. ஓகே, உன்னோட இதில் டேபிள் இருக்காது, நீ டேபிள் கிரியேட் பண்ணி வை. ஓகே.
நான் உன்னோட டேபிள் மட்டும் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்றேன், ஒரு சாம்பிளான ஒரு டம்மி அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு போயிட்டு நான் ஒரு கிரியேட் பேஜ் கொடுக்குறேன், புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த புது பேஜ் வந்து எப்படி இருக்கணும்னா, நேற்று நம்ம ஃபார்ம் பார்த்தோமா, ஸோ இன்னைக்கு ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்ல கொடுத்தோன்னே இன்டராக்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சா, இந்த ரிப்போர்ட் இன்டராக்டிவ் ரிப்போர்ட். அடுத்து இன்டராக்டிவ் கிரிட் இருக்கா, ஸோ ரிப்போர்ட், இன்டராக்டிவ் ரிப்போர்ட், இன்டராக்டிவ் கிரிட், கிளாசிக் ரிப்போர்ட். ஓகே, அது தாண்டி இவ்வளவு இருக்கு, பட் இதுதான் நம்மளுக்கு மேஜர் டைப்ஸ். ஓகேவா, கிளாசிக் ரிப்போர்ட், இன்டராக்டிவ் ரிப்போர்ட், இன்டராக்டிவ் கிரிட். நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு கிளாசிக் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் கிளாசிக் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஓகே, கிளாசிக் ரிப்போர்ட் கொடுக்குறேன். பேஜ் நம்பர் 3 வந்துருச்சு. பேஜ் நேம் வந்துட்டு நான் கிளாசிக் ரிப்போர்ட்னு வச்சுக்கிறேன், நான் ரிப்போர்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். நான் ஒரே பேஜ்ல உங்களுக்கு 3 ரிப்போர்ட் இப்போ ஓபன் பண்ணி காட்டுவேன். ஓகே, ரிப்போர்ட்ஸ்னு வச்சுட்டேன். அடுத்து கிரியேட் நியூ நேவிகேஷன் மெனு. ஓகே, அப்படின்னா புதுசா வந்துடும் ரிப்போர்ட்ஸ்ன்ற பேர்ல. இது கொடுத்தீங்கன்னா எந்த நேவிகேஷனுமே வராது, நீ இங்க இருந்தா ரன் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா நீ வேற பட்டன் வச்சு செட் பண்ணணும். கிரியேட் நேவிகேஷன் கொடுத்தீங்கன்னா புது நேவிகேஷன் வந்துடும். ஓகே, ஏய் புரியுது. நிதிஷ் என்னடா தூங்குறியா? இல்லண்ணா. அப்புறம் என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நான் சொன்னேன்னா என்ன கிரியேட் நியூ நேவிகேஷன் மெனு என்ட்ரினா என்ன? நான் இது கொடுத்தோம்னா நமக்கு நியூவா வரும்னா, இதே நாட் அசோசியேட் கொடுத்தோம்னா நம்ம மெனுல இருந்தா பண்ணணும்னா. ஓகே, சோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். என்ன வந்திருக்கு, சோ டேபிளா எஸ்கியூஎல் கொரியான்னு கேட்டிருக்கு. கரெக்டா, நேத்து வந்த மாதிரி வந்துச்சா, லோக்கல் டேட்டாபேஸ் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். டேபிள் ஒரு எஸ்கியூஎல் கொரி. நான் வந்துட்டு நான் டேபிள் கொடுக்குறேன். இந்த டேபிள் வந்து இந்த ஸ்கீமால இருக்கான்னு தெரியல, செக் பண்ணுவோம். ஓகே, இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, சோ இப்போ இந்த டேபிள்ல இருக்க எல்லாமே வந்துடும். இங்க பாருங்க, இந்த டேபிள் நான் எந்த காலமே கொடுக்கல, பட் ஆனா இந்த பாடியில வந்து ரிப்போர்ட் ஜெனரேட்க்கா, ரிப்போர்ட் கீழே காலம்ஸ் இருக்கு, காலம்ஸ் கிளிக் பண்றேன். சோ இந்த டேபிள்ல இருக்க எல்லா காலமும் வந்துருச்சு. நீ பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு இவ்வளவுதான் காலம் இருக்கும். இருக்கா? ஆமா. சோ எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமும் இங்க வந்துருச்சு. ஓகே, சோ இதுல நீ எதுவுமே பண்ண முடியாது. இத நீ வந்துட்டு அவ்வளவுதான். இப்ப ஒரு போட்டோ எடுத்து வச்ச மாதிரி தான் இது. ஓகே, இதுல வந்து நீ எதுவுமே பண்ண முடியாது. ஸ்க்ரால் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே ஒரு இந்த பாரு CSV டவுன்லோட் ஆயிடும். இதுதான் வந்து கிளாசிக் ரிப்போர்ட்ல. சோ அதுவே உனக்கு டவுன்லோட் வேணாம்னா இங்க போயிட்டு இங்க பாரு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா,
ஆமா இது எங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டுக்கும் ஃபார்முக்குமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா. ஆமா நீ ரீஜன் கிளிக் பண்ணா ரீஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும், ஐட்டம் கிளிக் பண்ணா ஐட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓகே, பட் ஒரு ரிப்போர்ட்ன்றத பெருசு அந்த ரீஜனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்கும். ரிப்போர்ட்டுக்கும் சரி ஃபார்முக்கும் சரி. இந்த ஆட்ரிபியூட்ஸ் போனீங்கன்னா ரிப்போர்ட் லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய கொடுத்துருப்பான். ஸோ அதோட தீம் இருக்கும். நீ ஒன்னொன்னு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்னொன்னு புரியும். ஓகே, ஸோ இதில் நீ சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம். சிஎஸ்எஸ் கிளாஸ் ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணினா சிஎஸ்எஸ்னா தெரியல கலருக்கு புரியலடா ஸ்டைல் பண்ணுவாங்க. கரெக்ட், அந்த மாதிரி இது அபெக்ஸ் சிஎஸ்எஸ் கிளாஸ்னாலே உனக்கு ஒன்று இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க, இந்த இங்க வச்சிருக்கேன் பாருங்க. நான் இதெல்லாம் தான் சிஎஸ்எஸ் கிளாஸ். ஸோ இது என்னென்ன போட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும்னு இதுலயே இருக்கும். இது ஒரு லிங்க் தான், இது டெவலப்பர்ஸ்க்காக இருக்க லிங்க். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எடுத்து யூஸ் பண்றது. ஆமா, இது எல்லாமே கிளாஸஸ்ன்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்கடா. அதை எடுத்து நீ புதுசா எழுதுனாலும் எழுதலாம். ஓகே ஓகே. பட் இங்க வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான், நீ இதை பார்த்து இதில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் அவைலபிளா இருக்கும் கிளாஸஸ். அதான் சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்க நிறைய பண்ணுவாங்க. இதோட எனக்கு அவ்வளவு தெரியாது சிஎஸ்எஸ், அதனால இதை பார்த்து நான் பண்ணிப்பேன். ஸோ அப்பியரன்ஸ் இருக்கும். அடுத்து பேஜினேஷன். கஸ்டமைஸ் பண்ணா இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியலடா? நமக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ண முடியாது, ஆனா இருக்கிறத யூஸ் பண்றது. கரெக்ட். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ். லேசி லோடிங்னா உள்ளே சுத்தம், பேஜ் லோட் ஆகாம ரீலோட் ஆகும், ஹோம் மட்டும் லோட் ஆகும். ஓகே ஓகே, சோ இந்த லோட் இருக்கு பாத்தியா, இந்த லோட் இருக்கு பாத்தியா, ஏதோ ஒரு சப்மிஷன் நடக்கும்போது இந்த லோட்ல வந்துட்டு சுத்தாம உள்ள மட்டும் சுத்தும். உங்களுக்கு போக போக தான் அதெல்லாம் புரிய வரும். நான் பேசணும்னா அது புரியாது. ஸோ இதுதான், இந்த டவுன்லோட தூக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனும் வராது. இப்போ நான் அதை கட் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா டவுன்லோட் ஆப்ஷனே போயிடுச்சா? இங்க பாருங்க, இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும். ஒரு பேஜ்ல 15 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது. இதை கூட நீ வந்துட்டு நீ பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம்னா சேம் ஆட்ரிபியூட்ஸ்ல வந்துட்டு வந்தேனா நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் 10 வச்சுக்கலாம். அடுத்து கீழே வா. இங்க பாருங்க, இதுல வந்துட்டு சில பேஜினேஷன்லாம் இருக்கு. நீ கொடுக்கறத வச்சு இது வரும். ஒன்னொன்னு நீ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது பேஜினேஷன். அப்புறம் டிஸ்பிளே பொசிஷனு, இந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா? ஆமாண்ணா. ஸோ இதை எங்க டிஸ்பிளே பண்றதுதான் டிஸ்பிளே பொசிஷன். இப்போ பாட்டம் ரைட்ல இருக்கு, உனக்கு எங்க வேணுமோ நீ அங்க வச்சுக்கலாம். அடுத்து ஹெட்டிங், உங்களுக்கு என்ன வேணுமோ நீ காலம் நேம் வேணும்னா காலம் நேம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதோ இங்க போயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா ஹெட்டிங், இதை நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இதுதான் ஒரு ஐட்டம் லெவலுக்கு வந்துடும். இந்த ஐட்டமுக்கு போயிட்டு ஸோ நான் இதிலே சொல்லிடுறேன் ஐட்டமுக்கு எப்படி என்னென்ன வரும்ன்ட்டு. ஸோ ஒரு ஐட்டமுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்கன்னா இனிஷியல் ரிப்போர்ட் வந்து காலம், ரிப்போர்ட்ல வந்து காலம்னு சொல்லுவாங்க, ஃபார்ம்ல ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது காலம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் நேம், அந்த காலமோட நேம் இருக்கும். நம்ம டேபிள் லெவலில் இருக்கோ அது என்னவோ அது இருக்கும். அடுத்து அதோட டைப் இருக்கும். இது டெக்ஸ்டா இல்ல லிங்கா இமேஜா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு டெக்ஸ்ட் தான். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணணும்னா அப்ப யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, சீக்வன்ஸ் 10னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ 1 2 3 தான். இது வந்துட்டு 10 20 30 போகும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு 25 வைக்கிறேன். மேல வந்துச்சா? 40 இருக்கும்போது கீழே வந்துச்சு, 25 போது மேல வந்துருச்சா? ஸோ இதை யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுக்கு தான் சீக்வன்ஸ். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்கும். எனக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கிறத வந்துட்டு எனக்கு டெப்ட்னு மட்டும் ஷோ பண்ணு, இல்ல எனக்கு கேப்ஸ்ல வேணும் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங் வந்துட்டு நடுவுல இருக்கணுமா, சைடுல இருக்கணுமா, லெஃப்ட் சைடுல இருக்கணுமா, ரைட் சைடுல இருக்கணுமா, இதெல்லாம் நீங்க வேர்ட்ல பாத்திருப்பீங்க கரெக்டா? ஆமாங்க. வேர்ட்ல எக்ஸல்ல. சோ அதே தான் சேம் ஹெட்டிங் லேஅவுட் அது வந்துரும். அப்பியரன்ஸ் இங்க பாருங்க. சோ ஒரு டேட் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்மேட்ல ஷோ ஆகணும் கரெக்டா? இப்போ நான் வந்துட்டு இது கிரியேஷன் டேட் இருக்கு, இதுக்கு நான் போயிட்டு ஃபார்மேட் மாஸ்க்ல போயிட்டு நான் ஏதோ ஒரு இந்த ஃபார்மேட் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபார்மேட் வந்துடும். சேவ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்களா கிரியேஷன் டேட் ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்மேட் மாஸ்க்கான யூஸ். அடுத்து காலம் ஃபார்மேட்டிங். இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா? இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் ஆட் தான் ஆரக்கிள் அபெக்ஸ்க்கு. இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணி நீ கலர் சேஞ்ச் பண்ணலாம், HTML யூஸ் பண்ணி ஏதாவது கொண்டு வரலாம். அதை நீ சர்வேஸ் கேட்டீங்கன்னா தெரியும். ஓகே சர்வேஸ் நீ எல்லாம் ஆக்சுவலா அது பயங்கரமா பண்ணலாம்டா அபெக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா உனக்கு HTML CSS தெரியும்ல. ஆமா. சரி ஒரே நிமிஷம், எனக்கு கால் வருது. ஓகே. சொல்லுங்க. தேங்க்ஸ். ஸோ இதுக்கு தான்டா அந்த HTML யூஸ் பண்றதுக்கு HTML எக்ஸ்பிரஷன் இருக்கு. சேம் CSS கிளாஸ் ஸ்டைல்லாம் நீங்க வந்து நெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஓகே, அதை பொறுத்து வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ட்டிங் டிசெண்டிங்கா அசெண்டிங்கான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சார்ட்டபிள்னு இங்க இருக்கு பாத்தியா? ஆமாங்க. சார்ட்டபிள்னா இங்க டபுள் கிளிக் பண்ண உடனே மாறிடுச்சா, அசெண்டிங் வந்துருச்சு. 414 415 416 நான் திரும்ப டபுள் கிளிக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சார்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ண வேணா மாறிடும்டா. ஓகே ஓகே, இப்போ நான் டேட் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணேன் பாருங்க. சார்ட்டிங் தான் இது. இதோ இப்போ பாரு டவுன் ஆயிருச்சு. அசெண்டிங் டிசெண்டிங் தான் அது. ஸோ இப்போ வந்து அசெண்டிங், இப்போ டிசெண்டிங். ஸோ இந்த இதுதான் சார்ட்டபிள். அப்படின்னா ஏதாவது பிரிண்டிங் ஆப்ஷன் இதெல்லாம் தேவையில்ல.
ஓகே, ஸோ அடுத்து இது ஃபுல்லாவே UI தான். சர்வர் சைட் கண்டிஷன் இருக்கும், பட் இதுக்கு நீங்க இப்போதைக்கு நீங்க எதுவுமே போட வேணாம். சர்வர் சைட் கண்டிஷன். செக்யூரிட்டி வந்து நான் ஆத்தரைசேஷன் சொன்னேன் பாத்தீங்களா, யாரு பார்க்கணும்ட்டு. ஆமாண்ணா. ஸோ அந்த ஆத்தரைசேஷன் வந்துட்டு நீங்க எதுவுமே இங்க வந்து டிஃபால்ட்டா தான் இருக்கு. நீ வெளியவே அந்த ஷேர்டு காம்பனன்ட்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டோம்னா அது இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க டவுன்ல அதை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஆத்தரைசேஷன். நம்மளுக்கு இப்போ எதுவுமே கொடுக்காதனால அப்படியே விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த கமெண்ட்ன்றது டெவலப்பர் கமெண்ட். நீங்க இந்த பேஜை பத்தி ஏதாவது சொல்லணும்னா போட்டுக்கலாம். பட் இது யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஹோல் சிஸ்டமே வந்து அபெக்ஸ் நம்பி தான் இருக்கும்னா அவங்க எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் காலமோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நான் ரிப்போர்ட் லெவல்ல உங்களுக்கு ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். கிளாசிக் ரிப்போர்ட்ல கரெக்டா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ரீஜன் இருக்கும். அவ்வளோ. ரிப்போர்ட்டை வந்து நம்ம எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் ஷோ பர்பஸ். ஸோ இது வந்துட்டு ரிப்போர்ட் 1ன்னே இருக்கட்டும். ஓகே, நான் இன்னொன்று பண்ண போறேன். நான் என்ன பண்றேன்னா இதே காப்பி பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் பண்றேன். ஓகே, பாருங்க டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துருச்சு. இங்க நான் கிளிக் பண்ணிட்டு நான் ரிப்போர்ட் நேம் வந்துட்டு 2ன்னு மாத்திக்கிறேன். ஓகே, அடுத்து டைப் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் ரிப்போர்ட் இருக்கா, இதான் நம்ம கொடுத்தது அங்க வரும்போது. இப்போ நான் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டா மாத்திடுறேன். ஓகே, சேம். நான் வேற எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். கிளாசிக் ரிப்போர்ட்னா என்ன, இன்டராக்டிவ் ரிப்போர்ட்னா என்ன. ஸோ இந்த கிளாசிக் ரிப்போர்ட்ல உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க எந்த இதுவுமே கிடையாது. பட் இதுல பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம், நீ என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பண்ணேன்னா ஸோ எந்த ரோல வந்துட்டு நார்மல் இருக்கோ அது வந்துடும். கரெக்டாக நார்மல் இருக்கு, இதுல நார்மல் இருக்கு, இதுல நார்மல் இருக்கு, இதுல நார்மல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் வந்துடும். அடுத்து இது டவுன்லோட் பண்றதுக்கும் சேம். இங்க காலமை வந்து நீ ஃபில்டர் பண்ணலாம், இல்லை எனக்கு இது வேண்டாத காலமை நீ ஹைட் பண்ணலாம். இப்போ காலம்ஸ்ல போயிட்டு டு நாட் டிஸ்பிளே இருக்கு பாத்தியா, இதுக்கு நீ தள்ளி விட்டுறலாம். எனக்கு வந்து இந்த காலம்லாம் வேணாம்னா இதை நீ தள்ளி விட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த காலம்லாம் ஹைட் ஆயிடும். ஓகே, அப்புறம் இந்த அக்ரிகேட்டு, சம்மு, கம்ப்யூட்டு இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இதை வச்சு நீ பண்ணலாம். ஃபார்மேட்ல ஏதாவது கண்ட்ரோல் பிரேக் இதெல்லாம் வந்து எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் பிரேக் போறதெல்லாம் அது பண்ணுவாங்க. இதை நீ சார்ட்டா போடலாம், சார்ட்டா மாறுங்க பாரு. இதை வச்சு என்னென்ன காலம்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பண்ண வைக்கலாம் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ல. பட் இது எதுவுமே டேட்டா பேஸ்க்குலாம் ஹிட் ஆகாது. நீ பண்ற சேஞ்சஸ் எல்லாமே விஷுவல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேவா? நீ ரிப்போர்ட்டை போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகே, as default report செட்டிங்னா டிஃபால்ட்டாவே உனக்கு இது மாறிடும். இல்ல புதுசா பேர் கொடுத்துட்டீங்கன்னா நீ அங்க போயிட்டு உன்னோட பேருக்கு மட்டும் அது மட்டும் வரும். நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் செட் பண்ணி யூசருக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் எனேபிள் பண்ணிவிடுவோம். மற்றெல்லாம் இங்க என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நம்ம அந்த ரிப்போர்ட்டை எங்க ரிப்போர்ட்டோ அந்த ரிப்போர்ட்ல கிளிக் பண்ணிட்டு ஆட்ரிபியூட்ஸ் போயிட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடலாம். இங்க பாருங்க சர்ச் பார் இருக்கு, சர்ச் ஃபீல்ட் இருக்கு, டிராப் டவுன் இருக்கு, ரிப்போர்ட் செலக்ட் லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஒன்னொன்னா ஆஃப் பண்ணலாம். ஆக்ஷன்ஸ் மெனு இருக்கு. ஆக்ஷன் மெனுனா இந்த ஆக்ஷன் மெனு, இந்த ஆக்ஷன் மெனு இதை நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் ரிப்போர்ட்டுக்கும் இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். இப்போ அடுத்து இன்டராக்டிவ் கிரிட் பார்க்கலாமா? நான் திரும்ப இதே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இது டூப்ளிகேட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல நீ புது ரீஜன் கிரியேட் பண்ணி இது இப்படி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நான் ஆல்ரெடி இருக்கனால டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணுன்றக்காக. ஓகே,
நீங்க அப்படின்னா கிரியேட் ரீஜன் பிலோன்னு கொடுத்துட்டு நான் இப்போ புது ரீஜனை காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ரீஜன் பிளான் கொடுத்துட்டு நான் ரீஜனுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் 3ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இங்க டைப் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே உனக்கு வந்து ரீஜன் டைப்பா பேஜ் டைப் தான் ரீஜன் டைப்பாவும் வரும். ஓகே, ஸோ இன்டராக்டிவ் கிரிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே டேபிள் ஆர் வியூ வந்துருச்சு. நான் டேபிள் நேம் வந்துட்டு இதான் என் டேபிள் நேமு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு மாறிடுச்சு. ஆர்டர் பை வேணும் ஆர்டர் பை கொடுத்துக்கலாம். பேஜ் ஐட்டம்ஸ் டு சப்மிட்னா ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணா அது இங்க கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல, இதை நான் கொடுத்துறேன். attachments. ஸோ இது அட்டாச்மெண்ட் வந்து பிளாபா இருக்கும்டா, அதனால இது வர மாட்டேங்குது. இந்த டேபிளே தப்பா தான் இருக்கும், அதனால அதை மட்டும் நான் delete பண்றேன். ஓகேவா, இதுல என்ன பண்ணலான்னு பாருங்க. இப்ப டெஸ்ட் ஃபைன் இருக்கா? ஸோ இப்போ இன்டராக்டிவ் கிரிட் எனக்கு வந்து தனி பேஜா ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, ஸோ இதை நான் எடிட் எனேபிள் பண்ணாமல் இருந்திருக்கு. ஓகே, இந்த ஆட்ரிபியூட்ஸ் போய் எடிட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதை நீ டைரக்டா சேஞ்ச் பண்ணலாம். போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவ் அப்படியே போயிட்டு டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே போயிட்டு ஆர்கனைசேஷன் 1 2 3 புரியுதா? ஸோ டைரக்டா நீ வந்து டேபிள்ல வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும். இது நீ எனக்கு புதுசா ஒரு ரோ வேணா கூட புது ஆட் ரோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ரோ வந்துடும். நீங்க போயிட்டு நல்ல ஒரு பிளான் சொல்லுதா? இது பார்த்தீங்கன்னா டேட்னாலே டேட் பிக்கர் வந்துருச்சு. காலம் வந்து டேட்டா இருந்திருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அது டேட் எடுத்து வந்துருது. ஸோ இது பேக் எண்டில் வந்துட்டு ஒர்க் ரெக்வஸ்ட் ஐடி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால வர மாட்டேங்குதான்னு தெரியல. ஆமாடா, ஐடி வரல. ஸோ அதனால வந்துட்டு ஒர்க் ரெக்வஸ்ட் ஐடிக்கு வந்துட்டு இது போகணும்னு வருது. ஸோ இதெல்லாம் நீ ஒன்று ஒன்றா செட் பண்ணீங்கன்னா அது நடக்கும். இப்போ நான் ஒர்க் ரெக்வஸ்ட் ஐடிக்கு போகிறேன்.
இப்போ ஐடி வந்துருச்சா? இப்போ நான் ஆர்டர் கொடுத்துட்டு டன் போட்டு சரி நம்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதான் ரெட் கலர்ல வந்துருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலிடேஷன்ல அதுவே ஆரக்கிலே பண்ணிடும். சேவ் ஆயிடுச்சா? இதுதான் வந்துட்டு இன்டராக்டிவ் கிரிட். புரியுதாடா? இப்ப நீங்க நெட்ல போயிட்டு difference between classic report இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாரு. ஸோ இதெல்லாம் இன்டராக்டிவ் கிரிட்ல பண்ணலாம். இன்டராக்டிவ் ரிப்போர்ட்ல என்ன பண்ணலாம்? கிளாசிக் ரிப்போர்ட்ல எதுவுமே பண்ண முடியாது, வெறும் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ரிப்போர்ட் அண்ட் ஃபார்ம்ன்றது ஒரு இது இருக்குடா, இதோட இன்னொன்று இருக்கு, இது ஆடட் தான். அது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பேஜ்ல என்ன வரும்னா ரிப்போர்ட்டும் வந்துடும், அதாவது கிளாசிக் ரிப்போர்ட் வரும். மேல ஃபார்ம் இருக்கு, கீழே ரிப்போர்ட் இருக்கும். அது தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேல இருக்கு பார்த்தீங்களா ஃபார்மு, மேல இங்க இதுக்கு மேல இருக்கிறது, இங்க கிரியேட்டுக்கு மேல இருக்கிறது ஃபார்மா இருக்கும். இது வந்துட்டு இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டா இருக்கு. அதை நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டா என்ன ரிப்போர்ட்டோ நான் சொன்னேன்ல, ரீஜன்ல போயிட்டு நீ செலக்ட் பண்ணினாவே அது மாறிடும். என்ன வந்தாலும் இங்க போயிட்டு நீ கிளாசிக்கா இன்டராக்டிவா அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மாறிடும். இதுதான் 3 டைப் ஆஃப் ஃபார்ம். ஓகே ஓகே. சி 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி. சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க நிதிஷ்? அவன் உனக்கு தெரிஞ்சா போதும், ஏன்னா அவன் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் சர்வேஷ். நீ வந்துட்டு என்ன பண்ணு, இது ஒர்க் பண்ணு. ஓகேண்ணா. என்ன பண்ற தெரியுமா, ஒரு டேபிள்ல வந்துட்டு நீ ஒரு ஃபார்ம் மேல, ஓகே ஓகேண்ணா, கீழே வந்துட்டு ரீஜன், ஓகேண்ணா, கீழே வந்துட்டு ரிப்போர்ட். மேல இன்சர்ட் பண்ண உடனே கீழே எனக்கு வந்து மேல இன்சர்ட் முடிஞ்ச உடனே கீழே வந்துட்டு அது வந்துடணும் ரிப்போர்ட்ல. சரிண்ணா. ஓகேவா? ஏன்னா சப்மிட் ஆகும்போது ரீலோட் ஆகும். இது சப்மிட் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்க டேபிள்ல வந்துட்டு கீழே இருக்க ரிப்போர்ட்ல வந்துட்டு ஷோ ஆயிடும். நீ ஒரு இன்சர்ட் மட்டும் பண்ணு, கீழே ரிப்போர்ட் அதை எடுத்துட்டு வா பார்ப்போம். நீ இந்த டாஸ்க்கை பண்ணுடா, இதை பண்ணிட்டு நீ கன்ஃபார்மா டவுட் வரும், அது என்ன கேளு, அப்பதான் உனக்கு புரிஞ்சுக்க முடியும். சரிண்ணா. சரியா? சரிண்ணா. வேற என்ன? இப்ப பாத்தீங்களா இங்க ஸ்டார்ட் நியூரோன்னு இருக்கு தெரியுமா? இது இருந்தாதான் கீழே வரும், 1 by 1 வரும். இப்போ நான் ரிப்போர்ட் 2ல போயிட்டு ஸ்டார்ட் நியூ ரோன்னு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா புது ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு அர்த்தம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேல போயிடும். ஐ மீன் ஒரே லைன்ல வந்துடும். இப்ப நான் காட்டுறேன், புரியுதா? புரியுது. இது வந்துட்டு ஸ்டார்ட் நியூரோன்றது காலம் லெவல்லையும் பண்ணலாம். இப்ப நான் காலம் ஆர்கனைசேஷன் நேம் போறேன்,
ஐட்டம் லெவலில் தான் பண்ண முடியும் போல, காலம் லெவலில் பண்ண முடியாது. ஓகே கரெக்ட். ஏன்னா காலம் அதுவும் வருது. ஐட்டம் நீ பண்ணும்போது இதே மாதிரி இருக்கும். ஐட்டம்லையும் ஸ்டார்ட் நியூ ரோ கிளிக் பண்ணினா தான் கிளிக் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அதை நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மேலே போயிடும். இதை தான் நாங்கள் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்படின்னா ஒரே இதில் எனக்கு 3 இது வரணும். இங்கே ஒரு ஐட்டம், இங்கே ஒரு ஐட்டம், இங்கே ஒரு ஐட்டம். அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ இப்போ ஸ்டார்ட் நியூ ரோ கொடுக்காம இருந்தால் ஒன்று ஒன்றா கீழே விழுந்துடும். ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம்னு. அப்போ நீ ஒன்று ஆஃப் பண்ணினா இங்கே வரும், ரெண்டாவது ஆஃப் பண்ணினா இங்கே வரும், நாலாவது ஆஃப் பண்ணினா இங்கே வரும். ஸோ நீ ஆஃப் பண்ண மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா. ஓகே அதே மாதிரி ஒரு பேஜில் 12 காலம்ஸ் தான் வைக்க, 12 ஐட்டம்ஸ் தான் வைக்க முடியும். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். ஓகே 12 ஆட்ரிபியூட் காலம்ஸ் ஆர் ஐட்டம் வாங்க. ஸோ 12 வரைக்கும் தான் ஒரு பேஜில் வைக்க முடியும் செட்டாக. ஓகே இப்படி இருக்கிற பார்த்தியா 861ன்னு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து 12 தான் வைக்க முடியும். வரிசையா 12 தான் இருக்கும். நீ 24 இதில் வைக்க முடியாது. இந்த பேஜ் வந்துட்டு டெடிகேட்டட் ஃபார் 12 ஸ்லாட்ஸ். ஓகே ஸோ 12 ஐட்டம் வரைக்கும் நீ சிங்கிள் லைனில் வைக்கலாம். ஸோ அப்போ வந்து சின்னதாயிட்டே வந்துடும், குட்டி குட்டியாக வந்துடும். இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு காலமும். இப்படியே 12 இருக்கும். டு தி எக்ஸ்டென்ட் 12 வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கிள் ரோல. எழுதிக்கோங்க. இந்த 3 தான் நம்மளுக்கு மேஜரு. இது இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்டர்வியூவில் கேட்கும்போது. முன்னாடி நான் படிக்கும்போது என்னன்னா இந்த 3 மட்டும்தான், இது கிடையவே கிடையாது. இப்போ இதுவும் வந்துருச்சு அப்கிரேடு. ஸோ 3 மேஜர் டைப்ஸ் சொல்லிட்டு இன் அடிஷன் டு திஸ் there is one more thing, that is report and form, which automatically generates a form as well as a report னு சொல்லிடுங்க. ஓகே இது எழுதிக்கோங்க.
எழுதிட்டோம். எழுதிட்டீங்களா? நிதிஷ்னி எழுதிட்டேண்ணா. ஓகேடா. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். நீங்க தான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். பட் இது கன்ஃபார்மாக கேட்பாங்க. அபெக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. எனக்கு ஹோம்வொர்க் சொன்னீங்களா, அது எப்படின்னா புரியல. இப்போ நான் என்ன ஒரே பேஜ்ல 3 ரிப்போர்ட் பண்ணிருக்கேனா? ஆமாண்ணா. நீ என்ன பண்ண, ஒரே பேஜ்ல எனக்கு ஒரு மேல ஒரு ஃபார்ம் கீழே ஒரு ரிப்போர்ட் பண்ணு. சரிண்ணா. ஓகே. நேத்து சொன்னதே தான், 7 காலமாவது மினிமம் இருக்கணும். ஓகேண்ணா. ஏய் நிதிஷ், சரி சர்வேஷ், உனக்கு இப்பதான் அச்சாட்ட பேசினேன். சொல்லுங்க. கால் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். மேபி இன்னைக்கு வரலாம், இல்லைன்னா நாளைக்கு வரும். நான் சொல்றேன் உனக்கு. ஓகேண்ணா. வந்தவொடனே உனக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஓகேண்ணா. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன்னா பண்ணிடுவாங்க, பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேண்ணா. ஆப்டிடியூட் மட்டும் நீ காலேஜ்ல ஆன்லைன் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். போனை கையில தெரியாம வச்சுக்கோ, தெரியாம வச்சு ஆன்சரை டைப் பண்ணி. ஓகே. இல்ல நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அங்க ஆன்லைன்ல தான் மோஸ்ட்லி அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணிட்டா ஓகே தான். பட் அதான் ஆன்சர் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகேண்ணா. சரியா? ஓகேடா. நிதிஷ் வச்சுட்டுமா? ஓகேண்ணா. ஓகேடா. பை பை. ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க.